அனைவருக்கும் வணக்கம். இன்று 4 நூல்கள் வெளியிடப்படுகிறது. அதாவது துணிஞ்சா சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை புத்தகமும், வெற்றியின் ஓசை என்ற தன்னம்பிக்கை கவிதைகளும், கவிதாசனின் வெற்றி முழக்கம் என்று என்னுடைய நூல்களை ஆய்வு செய்து மதுரையைச் சேர்ந்த கவிஞர் ரவி அவர் அதை வெளியிட்டிருக்கிறார். கடந்த 5-6 மாதங்களுக்கு முன்பாக கோவை SNR கல்லூரியில் நடைபெற்ற கவிதாசனுடைய பன்னாட்டு படைப்பு என்ற வந்த ஆய்வு கட்டுரைகளில் தேர்வு செய்யப்பட்ட 20 கட்டுரையுடைய நூல் இன்று வெளியிடப்படுகிறது. பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் பேராசிரியர் ராஜவேல் அவர்கள் வெளியிட கோவை SNR கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் PLS சிவகுமார் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். கோவை மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் திரு கார்த்திகேயன் IPS அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுகிறார்கள். ஆக இந்த புத்தக வெளியீட்டு விழாவின் மூலமாக என்னுடைய 92வது புத்தகம் வெளிவந்திருக்கிறது. கல்லூரியில் படிக்கின்ற காலத்திலிருந்து எனக்கு புத்தகம் எழுதவும் கவிதை எழுதவும் ஊக்கமாக கோவை அரசு கலை கல்லூரி நண்பர்களும், அதைத் தொடர்ந்து லக்ஷ்மி மில்லில் நான் பணியாற்றிய போது அங்கிருந்தவர்களும் ஊக்கம் கொடுத்தார்கள். இப்பொழுது நான் ரூட்ஸ் நிறுவனத்தில் மனிதவள மேம்பாட்டுத்துறையின் இயக்குநராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். எங்களுடைய நிறுவனத்தினுடைய தலைவர் திரு ராமசாமி ஐயா அவர்களுடைய ஊக்குவிப்பினாலும் அவருடைய வழிகாட்டுதலினாலும் நிறைய தன்னம்பிக்கை நூல்களை எழுதுவதற்கு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. சென்னை குமரன் பதிப்பகமும் கோவையில் இருக்கக்கூடிய விஜயா பதிப்பகமும் என்னுடைய நூல்களை வெளியிட்டு வருகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைமுறைகள் சார் அந்த புத்தக படிப்பு கம்மியாயிட்டே போகுது. அதுக்கு நீங்க என்ன ஒரு புத்தகம் படிக்கின்ற தலைமுறைகளுடைய இன்றைய தலைமுறையில் புத்தகம் படிக்கின்ற பழக்கம் குறைந்திருக்கிறது என்று நாம் கூறுகிறோம். அது உண்மைதான். ஆனால் இந்த புத்தகங்களிலிருந்து சோசியல் மீடியாவில் அவர்கள் டிஸ்ட்ராக்ஷன் வருது. பெற்றோர்கள் குழந்தைகளாக இருக்கும் பொழுதே புத்தக திருவிழாக்களுக்கும் புத்தக கடைகளுக்கும் நூலகத்திற்கும் அழைத்து செல்கிற பழக்கத்தை உருவாக்கினால் அவர்கள் வாசிப்பு என்பது ஒரு பழக்கம்தான். வாழ்க்கை என்பது ஒரு பழக்கம்தான். நம்முடைய சிந்தனை செயலாகிறது, செயல் பழக்கமாகிறது, பழக்கம் வழக்கமாகிறது, வழக்கமே வாழ்க்கையாகி விடுகிறது. புத்தகம் வாசிக்கிற பழக்கத்தை நம்முடைய குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் நாம் கொண்டு சேர்க்கவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். கோயம்புத்தூரை பொறுத்தவரையில் மாவட்ட நிர்வாகம் கொடிசியாவும் இணைந்து ஆண்டுதோறும் ஜூலை இறுதியில் புத்தக திருவிழாக்களை கடந்த 6-7 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார்கள். நிறைய மாணவர்கள் வருகிறார்கள், தொழிலாளர்கள் வருகிறார்கள், பொதுமக்களும் வந்து கொண்டுதான் இருக்கிறார். கோயம்புத்தூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண கல்லூரியின் முதல்வர் BL சிவகுமார். கவிதாசன் சார் பற்றி சொல்லணும்னா நிறைய பேசலாங்க. இன்னைக்கு 92வது புக்கு வெளியீட்டு விழா இங்கே நடைபெறுகிறது. ஒரே ஒரு லைனில் முடிச்சுடுறேங்க. சார் கூட பேசுனா தன்னம்பிக்கை தானாக வரும். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கு மேலே மாணவர்களுக்கிடையே அவர் தன்னம்பிக்கை உருவாக்கியிருக்காரு. அது மட்டும் அல்ல, நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாததை சார் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கல்லூரியில் முதல்வர் மற்றும் பேராசிரியர் இருந்தும் கூட 92 புக்கு எங்களால் எழுத முடியுமான்னு எங்களுக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்கு. அதே சார் ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவரோட பணி மேலும் மேலும் 1000 புத்தகங்கள் சார் எழுதி இந்த சொசைட்டிக்கு நல்லது பண்ணணும்னு வேண்டிக்கிறோம். ராஜவேல், ரிஜிஸ்ட்ரார், பாரதியார் யூனிவர்சிட்டி. இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருப்பதற்கு மிக நன்றி. சார் கவிதாசன் சாரை பற்றி சொல்லணும்னா, அவர் எழுதிய புத்தகங்களை ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நான் படித்து பார்த்துருக்கேன். புக்குன்னா புத்தக வாசிப்பு தான் மாணவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்ற நோக்கத்தோடு அவர் பல புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார். ஒரு புத்தகத்தில் படிக்கிற போது ஒரு மாணவன் எவ்வாறு கீழ்நிலை நிலைமையிலிருந்து மேல்நிலைமைக்கு வர முடியும் என்ற செய்தியெல்லாம் சொல்லியிருக்கிறார். எல்லா புத்தகங்களும் இன்னைக்கு நடைமுறையிலே இருக்கின்றன. எல்லா புத்தகங்களும் புத்தகங்கள் ஆகுவதில்லை. சார் எழுதிய புத்தகங்களை பார்க்கும் பொழுது அதாவது ஒரு உணர்ச்சியை தூண்டுகின்ற புத்தகங்களாக இருக்கிறது. சார் 90க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அதில் இன்னைக்கு வெளியிடுகிற புத்தகங்கள் 4 புத்தகங்கள். இந்த 4 புத்தகங்களுமே மாணவர் சமுதாயத்திற்கு மிகவும் முக்கியத்துவமாக இருக்கிறது. அவர் அதில் முயற்சியை பற்றி சொல்லியிருப்பார். முயற்சி என்பதே முடிந்தவரை செய்வதல்ல, முடியும் வரை செய்ய வேண்டும் என்ற ஊக்கமெல்லாம் அந்த புத்தகத்தில் இருக்கிறது. இதெல்லாம் இளைய தலைமுறைக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். ஐயா அவர்களை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் என்கிற முறையில் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.